நம்ம பாதைகள் முழுவதும் தடையாவே காணப்பட்டிருக்கும். எந்த பகுதி போறது, என்ன பண்றது, எந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் ஆகுறது அப்படின்னே நமக்கு என்ன இருக்கும், குழப்பத்தின் மத்தியில தான் நிறைய நேரம் காணப்படும். சில பேருக்கு இருந்த வாழ்க்கையிலே சுத்தி கொண்டே இருப்பீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம அதே செஞ்சு கொண்டே இருப்போம். சில பேருக்கு எங்கெங்க போகணும்னு தெரியாமே என்ன பண்ணி கொண்டிருப்போம், நம்ம வாழ்க்கை கண்மூடித்தனமா சொல்லுவாங்க, அப்படியே நம்ம சென்று கொண்டே இருப்போம். கண்மூடித்தனமா நம்மளோட வாழ்க்கைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சில பேரால் சரியா வேலைக்கு போக முடியாது, சில பேரால் சரியா குடும்பம் நடத்த முடியாது, சில பேருக்கு ஊழியமே பண்ண முடியாது. அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு நெருக்கமாய் காணப்படும். எல்லாமே சிக்கல் 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 சிக்கலா. சரி, இந்தபடி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் யாரு? சாத்தானின் சூழ்ச்சிகள், சில மாந்திரிக தடைகள், நமக்கு விரோதமாக எழும்பின பிசாசின் தந்திரங்கள். சரி, அவனுடைய தந்திரங்கள் என்ன, நெக்ஸ்ட் நம்ம எப்படி இந்த தடையிலிருந்து நம்ம மீட்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், அது உனக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வசனத்தை நான் சின்ன ஒரு 4-5 வசனம் தான் சபையில கொடுக்கறது. அந்த வசனத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்க போற பாதை அது கஷ்டமா இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு. நம்முடைய பாதையை என்ன பண்ணுவோம்னா, பிசாசோட வேலை என்னன்னா, நீங்க போய்கொண்டே இருக்கீங்க, நல்லா குடும்பம் நடத்துறீங்க, அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துவீங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒன்று அந்த வருமானத்தை தடை பண்ணுவான், இல்லைன்னா வேற ஒரு செலவை உள்ள கொண்டு வருவான். 2 காரியம். உங்க பாதையை மாற்றி விட்டுடுவான். சில பேருக்கு செய்கிற வேலையை செய்ய பிடிக்காது, உடனே இந்த வேலையை விட்டுட்டு வேலைக்கு மாறிடலாம். இப்படி கூட சொல்லலாம். ஆலயத்துக்கு போகிறது கூட, நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய்கொண்டே இருப்பீங்க, பிசாசானவன் அந்த ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாதபடியே தடை பண்ணி விடுவான். விடுதலை கூட்டமா, இந்த டைமில் போனால் தான் விடுதலையா, ஏதாவது உங்களுக்குள்ளாக இருதய நினைவுகள், சிந்தனைகள் இப்படி உங்களுக்குள்ளாகவே குழம்பிக்கொண்டு நீங்கள் போகிற பாதை அப்படியே தடைப்பட்டு போவே இருக்கும். இந்த நாள் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்க வசனம் சொல்லுது. யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நம்ம ஒரு காரியத்தை செய்யலான்னு நினைச்சோன்னா அது செய்ய முடியாது. ஐயோ, கல்யாணம் பண்ணலாம் முடியாது, வீடு கட்டலாம் பண்ண முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. ஒரு முடிவு எடுப்போம், சரி இதை போய் செக் பண்ணி பார்க்கணும், இல்லை காலையில் ரன்னிங் போகணும், இல்லை நம்ம வீட்டுக்கு தேவை இவங்ககிட்ட போய் விசாரிக்கணும், ஒரு விசாரிப்பு முடியாது, ஒரு ஆலோசனை முடியாது. இப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கு. நிறைய விசுவாசியர் வாழ்க்கையில் நினைச்சது செய்யல, போகிற போக்கில் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், அப்படியே வந்த வாழ்க்கை ஏதோ ஒன்று கடந்தது என்ன பண்ணி கொண்டிருக்கோம், அப்படியே நடந்து போயினே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் வருகிறது அப்படின்னாவே போதும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். இந்த வசனத்தை நல்லா படிக்கணும், இந்த வசனத்தை மனப்பாடப்படும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் பாதையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் முதலாவது டார்க்னஸ் உண்டு பண்ணிடுவான். பாதையில் என்ன பண்ணிடும், இருளாக இருக்கும், அந்த இடத்துல போனாவே நஷ்டம், அந்த இடம் பிஸ்னஸ் நஷ்டம், தொழில் நஷ்டம், குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, வீட்டில் இருள் என்பது லைட் இல்லாமல் அந்த காரியம் இல்லை, வாழ்க்கையே இருளாய் காணப்படும். சில பேருக்கு நல்ல வேலை இருக்கும், அந்த வேலை செய்ய முடியாது, வேலையில் என்ன பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணும், கசப்பை உண்டு பண்ணும், ரிசைன் பண்ணி போயிடணும்னு வரணும். தொழில் பண்ணும்போது நீ எடுத்திருக்க தொழில் நல்ல தொழில் தான், லாபம் இருக்காது, இல்லை பிஸ்னஸில் முதலீடு இருக்காது, உடனே எண்ணங்கள் ஓடும், இந்த தொழிலை விட்டுட்டு வேற பண்ணலாம், ஒரு வேலைக்கு போயிடலாமா. நீ வேலையில் இருக்கும்போது என்ன எண்ணம் வரும்னா, குழப்பத்தை உண்டு பண்ணி இருளாய் காணப்பட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும், செய்கிற வேலையை விட்டுட்டு போகணுன்னு வரும். சில பேர் இருளாய் காணப்பட வேலை இருளாக இருக்கும். ஒரு வேளை நல்லா நீ சர்ச்சில் நல்லா பாடுற ஜெபிக்கிறேன்னா, ஓ ஒரு வேளை கர்த்தர் எனக்கு ஊழியம் வச்சிருக்கிறாரா, ஒரு வேளை ஊழியத்துக்கு போகணுமா, இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணும். நம்ம பாதைகள் செவ்வையாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க துதிக்கும் பொழுது உங்க பாதைகளை கர்த்தர் வெளிச்சமாய்க்கிறார். ஏன் இப்ப நான் இங்கேருந்து கடந்து போறேன், இதே இடத்துல தான் நான் நிறைய முறை போறேன் வரேன். ஆனா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா, சுத்தமா வெளிச்சம் இல்லைன்னா என்னால 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஏன்? முன்னாடி என்ன இருக்குமோ விழுந்துருமோ. நீ கண்ணை மூடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்களேன், பயமா இருக்கும். எடுத்து வைக்கிற காரியம் பயமா இருக்கும். என்னமோ இருக்கணும், நீ 2 அடி தான் இருப்ப, ஆனா அங்க குழம்பி போயிட்டு அந்த இருட்டுனால அடுத்த மூமெண்ட்டுக்கு மூவ் பண்ணாதபடி, அடுத்த செயல் செய்ய முடியாதபடி அதே இடத்துல முடங்கி போய் வச்சிருப்ப. பிசாசுற வேலை இதுதான். உங்க வாழ்க்கை சுத்தி எப்பொழுதும் இருளாய் காணப்படும்படியாக, இருளிலேயே சூழ்ந்து இருக்கும்படியாக உங்களை அவன் இது வச்சிருக்கான், சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். உங்களோடு இருக்கிற என் தேவ ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு கிருபையா இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கை இருளாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பிசாசு உன்னை சுத்தி இருளாய் காணப்பட்டிருக்கலாம். எந்த செயலும், வீட்டில் சமையல் கூட செய்ய முடியாது. வீட்டில் ஒரு ரேஷன் கடைக்கு போய் பண்ணணும்னா முடியாது. ஒரு கேஸ் புக் பண்ண முடியாது. நல்லா ரெகுலராக வீட்டுக்கு வர கேஸ் தான் திடீர்னு தடை பண்ணி நிற்கும். ஒரு வீட்டுக்கு போகிறேன், அன்னைக்கு கேஸ் இல்லை. அவங்க கேஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கடையில் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஏம்மா கேஸ் இல்லை? கேஸ் புக் பண்ண, அவன் கேஸ் சிலிண்டர் எடுத்துன்னு போயிட்டான். அவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு குழப்பமாக இருக்குது. ரெகுலராக வர கேஸே அங்கே தடைப்பட்டு போகுது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்காது. ரெகுலராக செய்கிற வேலையை செய்ய முடியாது. எல்லாம் போகிற இடம் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். சில குடும்பங்களை சூனியம் பண்ணி வச்சிருந்தா, மாந்திரிக கட்டுகள் இருந்தா, நீ போகிற இடம் எல்லாம் இருட்டாய் காணப்படும். அப்போ அந்த இருட்டாய் காணப்படும் பொழுது நீ முதலாவது ஜெபிக்கணும். ஐயோ, இந்த இடத்துல போய் சூனியம் தான், எனக்கு மாந்திரிக பண்ணியிருக்கு, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஓகே, ஆனால் இந்த இடம் எனக்கு அதனால தான் தடைப்பட்டு இருக்கு, இந்த காரியம் எனக்கு வாய்க்க மாட்டுது. இன்னைக்கு நான் தொழிலுக்கு போனால் வண்டி ரிப்பேர் ஆகி போய் நிற்குது, பெட்ரோல் இல்லை, காசு இல்லை, சவாரி இல்லை, ரிப்பேர் ஆகுது, டியூ கட்ட முடியல. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் டியூ கட்ட முடியல. நாளுக்கு நாள் வருமானத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நலிவடைந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருளான வாழ்க்கையில என் தேவன் வெளிச்சமாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இருளை அகற்றவே என் தேவன் வந்திருக்கிறார். சூழ்நிலையை முதலாவது நீ கண்ட உடனே தெரிஞ்சு போயிடுச்சு, இது பிசாசின் தந்திரங்கள், இது சூனியத்தின் தந்திரங்கள். இவன் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கான், நம்மளை சிறைபிடிச்சு வச்சிருக்கிறான். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்? சரி, பிசாசு இது பயந்து போய் இருளை பார்த்து பயந்துட்டு மூவ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்காம, ஆண்டவரே நான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இருள் அகற்றணும் இல்லை, நான் எதற்கு இருள் அகற்றணும், நான் அடுத்தது நடக்கணும், எனக்கு பாதை வேணும், நான் வாழ்க்கை வாழணும், என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரிவினையா இருக்கு, நெருக்கமா இருக்கு, எனக்கு அந்த இடம் இருளாய் காணப்படுகிறது, பிசினஸ்ல முதலீடு இல்லை, லாபம் இல்லை, செலவு பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, எனக்கு வருமானம் இல்லை, கையில சுத்தமா பணம் இல்லை, என் வாழ்க்கையை இருளாய் காணப்பட்டிருக்கு. இந்த இருள் நீங்கணும். அப்பா, உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள வரணும். எல்லாம் கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அது நிலைவரப்படும், எனக்கு நிலைவரப்படும். ஏனென்றால் என்னுடைய பாதைகளில் நீர் வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர். ஒரு கடன் வாங்குற இடத்துல அவன் கொடுக்கறானா இல்லையான்னு தெரியல, ஆண்டவரே அந்த போற இடத்துல எனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணிட்டு இந்த யோபு பாருங்க, எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில அவனுக்கு தெரியுது இது பிசாசின் தந்திரங்கள். அவனை நல்லா கட்டி ஜெபம் பண்ணணும். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமை இங்க வந்திருக்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குவதாக. இருளை ஆதிக்கமாய் கொண்டிருக்கிற ஆவிகள் நிர்மலமாகட்டும். எங்க வாழ்க்கைகள் பாதைகள் செவ்வையாய் இராதபடி இருளை சூழ்ந்திருக்கிற இந்த காரியங்களை உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி இப்பொழுது சுட்டரிக்கட்டும். இப்பொழுது இந்த இருள் நீங்கும்படியாக, இந்த இருள் விலகும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். என் தேவன் இந்த வேலையில உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
நீங்க நல்லா கடிந்து 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 ஆவிகளை கடிந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஐயோ இந்த இடத்துல போக முடியல, இந்த காரியம் பேசிட்டு வந்தேன், நாளைக்கு சொதப்புது, நாளைக்கு இது வாய்க்காமல் போகுது. சில பிசினஸ் பேசி வச்சிருப்பீங்க, அடுத்த நாள் சொதப்பி போகும். சரி நாளைக்கு இதை செய்யலாம், அடுத்த நாள் இதை செய்யலாம், அடுத்த வாரம் இதை செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பிளான் முழுவதும் இருளாய் காணப்பட்டு செய்ய முடியாதபடி காணப்பட்டிருக்கும். உடனே இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை நீங்க காண முடியும். நீங்க வெளிச்சம், தேவன் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிற. உன் பாதையில கத்திரத்துல கேளுங்க, கத்திர அந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். முதலாவது உன் பாதை சரியா இல்லை, போற இடம் சிக்கலா இருக்குன்னாவே முதல் தெரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல யார் இருக்கா? சத்துரு இருக்கு, இருளா இருக்கு. எனக்கு வெளிச்சமா இருந்தா என்னால் என்ன பண்ண முடியும்? டிராவல் பண்ண முடியும். நீ வெளிச்சத்தை அடிக்க முடியாது. என் தேவன் வெளிச்சம், என் தேவன ஒளி, என் தேவன பிரகாசம் அந்த இடத்தை பிரகாசிக்க பண்ணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம், எழுதி வச்சுங்க. முதல் வெளிச்சம், பிசாசு வாழ்க்கையில வெளிச்சத்தை தடை பண்ணுவான். அடுத்தது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அதற்கு முன்பாக அவருக்கு வசனத்தை படிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன். அடுத்தது 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். எங்க கவனிங்க, இவ பிரச்சனை எங்கன்னா, ஆகாரு யார்? இந்த ஆகார் ஆபிரகாமுடைய வேலைக்காரி. இங்க என்ன நடக்குதுன்னா, குழந்தை தேவ சித்தத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க, தவறா முடிவு பண்ணி அவங்க வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது. இப்போ தேவன் சித்தத்தை கேட்டு தேவன் தன் வல்லமை அங்க நடக்கும்பொழுது இங்க குழப்பத்துல மாட்டுறாங்க. இப்போ தேவனுடைய குழந்தை அங்க பிறக்குது, ஈசாக்கு. இந்த இடத்துல ஆகாரின் குழந்தைய டிஸ்டர்பா இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு ஓடி போயிடு, நீ எங்கேயாவது ஊருக்கு போ அப்படின்றாங்க. தேவனும் இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. தேவன் பர்மிஷன் இல்லாம அந்த பிள்ளை அங்கேருந்து வரல. ஆபிரகாம் தேவனத்துல பர்மிஷன் கேட்கிறார், தேவன் அனுப்புன்றார். தேவனோட பர்மிஷன் வந்த உடனே எப்படி இருக்கும்னா, ஆரம்ப நெருப்பு போல இருக்கும், ஆரம்ப வனாந்தர போல இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பத்துல தோற்று போனது போல இருக்கும். இவ குழந்தைய எடுத்துக்கிட்டு கடந்து வரா. யோசிச்சு பாருங்க, வேலைக்காரையா இருக்கும்போது வேற, ஒரு ராஜாவே திருமணம் பண்ணி என் பிள்ளை இந்த இடத்துல தான் ராஜ்யம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல கற்பனையில ஒருத்தர் அப்படியே பிச்சைக்காரனா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, வாழ்ந்து தொடக்கத்துலேருந்து கடைசி வரை பிச்சைக்காரனா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிட்டு இறங்கினா வச்சிங்களா, அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் எங்கே இருப்போம்னா, நம்ம அப்படியே ஏழ்மையாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தலையை கத்தர் உயர்த்தோர் பிசாசு டவுன் பண்ணும் பொழுது அதன் வலி தாங்க முடியாது. இங்கே ஆகாருக்கு கண்ணீர் அழுவுறா, என் குழந்தைய. அது வனாந்திரத்தில் கடந்து போகும்பொழுது அந்த இடத்துல வனாந்திர பகுதியில் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது தெரில, தண்ணி இல்லை, குழந்தை சாவுற நிலைமை. இப்போ தேற்ற யாரும் இல்லை, கணவனும் இல்லை, தோழிகளும் இல்லை, பெற்ற உறவுகளும் இல்லை, யாரும் இல்லாத மத்தியில் அனாதையாக காணப்படுகிறார். அவ போடுற பாதை தெளிவாக தெரிகிறது. இப்போ நல்லா கவனிங்க, இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கு, பகல் நேரம் போகிற இடம் தெரியுது, ஆனால் என்ன இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, அங்க பழைப்பதற்கு வழி இல்லை. குழந்தை மறிச்சிடுமோ, தேவன் கொடுத்த குழந்தை மறிச்சிடுமோ, அவ அழுகிறா. அவ கண்ணீரை தேவன் காண்க. பிள்ளையின் அழுகுரலை ஒரு தேவதூதன் கேட்கிறான். கேட்டு சொல்றான், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். சாவர நிலைமையில கத்த சொல்றார், உன் பிள்ளைய குறிச்சு நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதியா மாத்துறேன், உன் குடும்பத்தை அநேகருக்கு முன்பாக தலையை உயர்த்துறேன். நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் சூப்பரா இருக்கு, சூப்பர். அடுத்த வசனம் படிமா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். திறந்த உடனே அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. பாருங்களேன், அவர் பாதை தான் வெளிச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அங்க தண்ணீர் ஒன்று துறவு இருக்குன்னா அப்படின்னா
சின்ன நீர் தேக்கங்கள், நீர் துறவுனா அங்கே ஒரு குளமோ இல்லை நீர் தேக்கமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கான், சாப்பிட வழி இல்லை. இன்னைக்கு நம்மளும் சில நேரங்களில் உடைச்சிருப்போம், ஒன்றுக்கும் பலன் இருக்காது. தொழில் செஞ்சிருப்போம், முன்னேற்றம் இருக்காது. குடும்பத்தில் சமாதானத்தை தேடி இருப்போம், சமாதானம் இருக்காது. சமாதானத்துக்காய் சந்தோஷத்துக்காய் வெளியே சுற்றுவோம், சொந்தக்காரை தேடுவோம், யாருக்காவது ஃபோனை பண்ணுவோம், ஆனால் நிம்மதி இருக்காது. நமக்கு எதற்காவது ரெக்கமெண்டேஷன் விடுதலைக்காக அநேகருடைய ஆலோசனை கேட்டிருப்போம், தெளிவே இருக்காது. தேவன் சொல்லுகிறார், உன் கண்களை நான் திறப்பேன். பிசாசு 2வது உன் பாதையை இருளாய் வைத்திருப்பான், 3வது உன் கண்களை கட்டி வச்சிருப்பான். உன் கண்ணு தெரியாதபடி கட்டி வச்சிருப்பான். எப்படி? உன் அன்பு மனைவி கிட்ட இருக்கும், கணவன்கிட்ட இருக்கும், உன் பிள்ளைகிட்ட இருக்கும், பெற்றோர்கிட்ட இருக்கும். ஆனால் உன் கண் கட்டின உடனே உன் மனைவி உன் கணவனை பார்த்தா எரிச்சல் இருக்கும். எத்தனை பேருக்கு கணவனையும் மனைவியை பார்த்தா எரிச்சல் வருது? ஆமாம், ஒருத்தர், 2 பேர், 3 பேர். பிள்ளையை பார்த்தா எத்தனை பேருக்கு எரிச்சல் வருது? சில பேருக்கு பெற்றோரை பார்த்தா எரிச்சல் வரும். எத்தனை பேர்? 1 2. உன் மேல நேசம் வச்சவங்க தான், உனக்கு நன்மை செஞ்சவங்க தான் இன்னைக்கு ஏன் அவர்கள் உனக்கு விரோதமா இருக்காங்கன்னா, பிசாசு உன் கண்களை கட்டி வச்சிருக்கிறான். உன் கண்ணை கட்டி வச்சு கண்ணை மறைச்சிடுவான். அவங்க செஞ்ச நன்மை தெரியாது, அவங்க செஞ்ச பாசம் தெரியாது. இப்ப செஞ்ச காரியம் மட்டுமே உனக்கு முன்பாய் தெரியும். இப்ப பேசின வார்த்தைகள் மட்டுமே உனக்கு முன்பா தெரியும். சில பேர் யாரெல்லாம் பெற்றோர் மேல கோபமா இருக்கீங்கன்னா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உன் பெற்றோர் தான் உனக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. இப்போ உனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, அது மட்டும்தான் உன் கண்கள் இருக்கும். பழையசெல்லாம் கட்டி வச்சிருக்கும், மறைச்சிருக்கும், கண்ணு தெரியாது. ஆனா உனக்குள்ள தெரியும், நான் அன்னைக்கு செஞ்சேனே, அது தெரியலையே, அன்னைக்கு செஞ்சேனே, அப்படி பண்ணனே. இப்ப என்ன இருக்கு? உன் கணவன் மனைவி நீங்க ஏற்கனவே அன்பா இருந்திருப்பீங்க, லவ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கா பெற்றோர்லாம் எதிர்த்திருப்பீங்க, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்திருப்பீங்க, எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. இப்ப அதே கணவனை பார்த்தா எரிச்சல். சொல்றாரு, ஐயோ என் கணவனை பார்த்தாவே எனக்கு ஒரு கொலை வெறியா இருக்கு, மனைவியை பார்த்தாவே வெட்டி போட்டலான்னு இருக்கு. என்ன? உன் கண்களை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசா. எல்லாம் கண்களில் கை வச்சு சொல்லுங்களேன், இயேசுவே என் கண்களை திறந்துடலாம், ஆகாரங்களை திறந்தது போல என் கண்களை திறந்துடலாம். என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. இந்த கண்களை பிடித்து வைத்திருக்கிற ஆவிகள், இந்த கண்களில் பிடித்து வைத்திருக்கிற எரிச்சலின் கண்களை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோமப்பா. இந்த கண்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கம், எல்லா பிசாசின் தந்திரங்கள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன், எரிக்கிறேன், எரியட்டும். சொல்லுங்க, எல்லாம் வாய்களை திறந்து, என் கண்களை பிடித்து வைத்திருக்கிற ஆவியே சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை நான் சுட்டரிக்கிறேன். என் உறவுகளை நேசிக்க கூடாதபடி என்னை பகை உண்டு பண்ணுகிற ஆவியே, என்னை வேலை செய்ய விடாதபடி எரிச்சலை உண்டு பண்ணுகிற ஆவியே, உன்னை சுட்டரிக்கிற. சொல்லுங்க, என் கண் கட்டுகள் உடைந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு தோற்று ஓடி போனான். உங்க வாயை திறந்து சொல்ல சொல்ல நடக்கும். நல்ல வேலை தான் இருக்கும், திடீர்னு வேலைக்கு போனா வெறுப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உன் முதலாளியை பார்த்தாவே எரிச்சலா இருக்கும், உன் தொழிலாளியை பார்த்தாவே எரிச்சலா இருக்கும். சில இடத்துல உன் பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டே தேடிட்டு இருப்ப, சுத்தி 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 உன் கண்ணை கட்டி வச்சிருவான். ரொம்ப முக்கியமான காரியம். இந்த கண்ணு கட்டப்பட்டுட்டாவே ஆல்மோஸ்ட் அடுத்தது அவன் பைத்தியக்காரத்தனமாக தான் மாறுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீ கட்டை உடைச்சிட்டு நீ அடுத்த கட்டத்தை கடந்து வந்துட்டுனா ஓகே. முதல் உன் மனைவி, உன் கணவன் முதல்ல கண்ணு கட்டு வச்சிருவான். அடுத்தது உன் பிள்ளை, அடுத்தது உன் சொந்தம், அடுத்தது அக்கம் பக்கம், உன் ஃப்ரெண்டு, டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அடுத்தது உன் வருமானம் எங்கே வருமோ அங்கே போகாதபடி என்ன பண்ணிடுவான்? கண்ணை கட்டி வச்சிடுவான். சமாதானம் எங்கே வராதபடி கட்டி வச்சிடுவான். இந்த கண் கட்டுகள் தெளிவாயிடுச்சுன்னா உன் பாதை செவ்வாயாய் மாறும். 2வது காரியம் பார்த்தீங்க. 3வது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னாய் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே போவாங்க, நான் எப்படி போகலாம், இது சரியில்லைப்பா, இந்த கடை சரியில்லைப்பா, இந்த கடைக்கு போகலாம், இந்த சர்ச்சுக்கு வேணாம், இந்த சர்ச்சுக்கு போகலாம், இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் போவோம், சரி வேற வழியே இல்லை, அதே பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம். நம்ம சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்போம், விடுதலையாக இருக்கும், அடுத்தது வரமாட்டாங்க. இந்த ஆவி என்ன பண்ணணும்? பிசாசு வேற எங்கேயோ கொண்டு போயிடும், வேற ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போவோம், இல்லை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம், அங்கேயும் விடுதலை ஆகாது, சுற்றி சுற்றி பார்த்துட்டு திருப்பி இங்கேயே வரும். இப்போ நான் மனுஷன் தானே, மாம்சத்தில் பிறந்தவன் தானே, எனக்கு என்ன இருக்கணும்? புதுசாக இருக்கிற ஆத்மாவுக்கு ஜெபிக்க தோணும். இந்த போயிட்டு வந்து திருப்பி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட பழையபடி என்ன பண்ண முடியாது. ஏன் என் மைண்டில் என்ன இருக்குன்னா, இது என்ன ஜெபம் பண்ணாலும் ஒழுங்காக சபைக்கு வராது, ஜெபிக்காது. இப்போ இவங்க அந்த வாழ்க்கை பாருங்க, நீ கூட ஒரு வேலைக்கு போனால் கூட இந்த வேலையில் ஒழுங்காக இருக்க மாட்டேன், இங்கே போகிறேன்னு
அங்கே கிடைக்கலாம், திருப்பி இங்கே வரேன்னுவேன். ஒரு கடையில் போய் துணி எடுப்பேன், இல்லை ஒரு பாத்திரம் எடுப்பேன், ரேட்டு கேட்பேன், கம்மி பண்ணி கொடுத்துருவான், நீ வாங்க மாட்டே, போயிடுவேன். போயிட்டு பக்கத்து கடையில் போய் ரேட்டெல்லாம் பேசுவேன், ஆனால் உன் எண்ணம் எங்கே இருக்கும்? கோலமானால் என்ன தானே, அந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கே, அந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கே. இங்கேயே ரேட்டு கேட்டு இவனை திட்டிட்டு இவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு நிற்பேன். அவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், 500 சொன்ன சாரியை உனக்கு 200 வந்திருப்பான். நீ வேணான்னு போயிட்ட இல்லை, அடுத்த முறை சொல்லுவேன், அது 200 தர முடியாது, வேணா 400 எடுத்துக்கோ. இப்போ இங்கே போகிறதா அங்கே போகிறதா, அங்கேயும் சரியில்லை இங்கேயும் சரியில்லை, சரி வேற கடைக்கு போகிறேன்ட்டு போயிட்டு உனக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரும். யார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க? முக்கால்வாசி இப்படி தான் இருப்பீங்க. ஒரே கடைக்கு போனால் வாங்க மாட்டீங்க. இந்த மீன் கடைக்கு போகிறது தான் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு அம்மாவை பார்த்துங்கன்னா, காசிமேடுக்கு போயிட்டு இருந்தேன் நைட்டில் இத்தனைக்கும் ஒரு அம்மா வருது, இந்த கடையில் ரேட்டுக்கு பேசுது. அவனும் சொல்கிறான், எவ்வளோ அந்த கூட 1500 2500 பேசி என்ன பண்ணிடுச்சு, 1800 சொல்லிடுச்சு, ஏலம் முடிச்சிச்சு. எடுத்துக்கமான்றான். வேணாம் யாருக்கா கூத்துன்னு போயிடுச்சு, யாரா கூட. அவனா திட்டுறான், இது பேர் கேட்டு போகுது. இதுக்கு முன்னாடி அவன் கேட்டான் 1800 கேட்டானா, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் 1700 அவன்கிட்ட கொடுத்துட்டான், 100 லாஸ். இது போயிட்டு அங்கே போய் நிற்குதான், அதே கூட இங்கே என்ன விற்கிறான் அவன், 2000 கம்மி வரல. கேட்டு பார்த்துட்டு திருப்பி அவன்கிட்டே போகுது, அதே கூடன்னு. அவன் என்ன சொல்கிறான், நான் இதை 2000 இது சொல்லுது, நான் 2700 பேசிட்டேன், நான் உனக்கு 100 தரேன், 2200 நான் கூட வாங்கினவன் சொல்கிறேன். கடைசியில் வாங்காமல் இப்படியே சுற்றிட்டே நிற்குது அந்த பொம்பளை. எங்களுக்கு அதை அந்த அம்மாவை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. அது வேற எங்கெங்கே போகுதுன்னு பின்னாடியே போய் நின்றுட்டு வந்தோம், டைம் பாஸ் ஆகிறதுக்கு. எப்படி ஏலம் கேட்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க, கடைசி வரையும் வாங்கலை. நம்ம என்ன பண்ணுவோம், ரேட்டு கேட்டோம், மைண்டில் என்ன வச்சிருக்குன்னு தெரியாது, ஆனால் கடையில் போய் நின்றுருப்போம். அல்லேலூயா. நகை கடையில் அவன் என்ன கிராமு சொல்கிறான், அது என்ன செய்கூலி, எத்தனை % எதுவும் தெரியாது. நீ ஒரு மைண்டில் வச்சுருப்ப, அதை கேட்டு சேட்டையே குழப்பறாள். நம்ம கடைசியில் தங்க நகை வாங்க போய் கடைசியில் வெள்ளி நகை தான் வாங்கிட்டு வந்து நிற்பேன். இது நம்மளுடைய பழக்கம். பிசாசு இது என்ன பண்ணுன்னா, முதல் உன் பாதை இருளாய் மாற்றிடும், 2வது உன் கண்ணை மறைச்சிடும், 3வது நீ அப்போ அது மத்தியில நீ ஓடுறேன்னு முழிச்சு பண்ணுற வச்சுங்களேன், உன் பாதையை மாற்றி விட்டுடும். கணவன் வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்க கூடாது, அம்மா வீட்டுக்கு போகலாம், அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு என்ன பண்ணுவேன், அங்கே சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வருவேன். அம்மா வீட்டில் வந்தாலும் சண்டை, உன் வாய் சும்மா இருக்காது. அங்கே போய் சண்டை 2 நாள் லப கத்தும். அதில் நீ முதல்ல போகணும், நான் இனிமேல் இருக்க மாட்டேன், இன்னைக்கு என் கணவன் வீடே பெஸ்ட்டு. எங்கே போவோம், அங்கே என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம், எனக்கு எங்கள் அம்மா வீடு தான் பெஸ்ட்டுன்னு. இப்போ வெக்கப்பட்டு அங்கேயே போய் நிற்கும். அங்கே போய்ட்டு சும்மா விடாது. எங்கள் அம்மா எந்நேரம் போனால் எங்கள் அப்பா என்னை எப்படி தங்க தட்டில் அங்கே அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு என்ன ஆகும், அங்கே தான் நல்லா பார்க்குறாங்களே, சரி அவங்களே நல்லா பார்க்கட்டும். கடைசியில் 2 பக்கமும் நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும், எடுத்த காரியம் சரி இருக்காது. வீட்டில் சும்மா இருக்காது. இந்த வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் ஏதாவது ஒரு வேலை பண்ணலாமே, பிஸ்னஸ் பண்ணலாமே, நம்மளுக்கு தான் நல்ல மாவு அரைப்போமே, இருக்கிற மாவு அரைச்சி ஒரு கடை வைப்பீங்க. 2 வாரம் நீ இப்போ தான் நான் வச்சுருக்க, உடனே என்ன பண்ணுவேன், டேஸ்ட் தெரியும், ஒன்றும் தெரியும், வியாபாரம் இருக்காது. உடனே அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம், காய்கறி கடை போடலாம், அடுத்தது சீட்டு போடலாம், அடுத்தது சாரி எடுத்து என்ன பண்ணலாம், வாங்கலாம். இப்படியே சுற்றி என்ன பண்ண மாட்டோம், ஒரு காரியத்தில் நிலையாக இருக்க மாட்டோம். இது காரியம் என்னன்னா, உன்னுடைய பலவீனம். இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாதை கோடன் மானல இல்லாதபடி நேர் வழிப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். என் வழாதைய எனக்கு கரெக்டான பாதை எனக்கு காட்டுங்கப்பா, அந்த பாதையில நான் பிரவேசிக்கிறேன். நான் போகிற பாதை சரியில்லைன்னா அந்த பாதை என்னை விட்டு மாற்றி போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் கண்களை மூடி நேரில் பார்க்கிறவங்க, ஆண்டவரே என் பாதையை செவ்வைப்படுத்துங்க, என் பாதையில வெளிச்சப்படுத்துங்க, என் கண் பார்வை தெளியட்டுமப்பா. அந்த பாதையில நீ காட்டுகிற பாதையில நான் தெளிவாய் நடக்க கிருபை தாருங்க. அந்த பாதையில ஒருவரும் தடை பண்ணாதபடி வேலி அடைங்க. அந்த பாதையில பிசாசு குறுக்க இராதபடி, என்னை தடை பண்ணாதபடி, என் சிந்தனை அலக்கழிக்காதபடி என் பாதையை செவைப்படுத்துங்க. நிறைய நேரம் நானும் என்ன பண்ணுவேன்னா, வேலை செய்யற டைம்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம். அந்த கம்பெனியில் கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்ன பண்ண முடியாது, 2 வருஷம் ஆயிடுச்சுனாவே அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் கட் ஆகிடும். வேறு வேலை போயிடணும் என்ன பண்ணிட்டேன், வேறு வேலை வாங்கி போயிட்டேன். சம்பளம் நல்ல சம்பளம் தான், ஆனால் மனசு என்ன இல்லை, இங்கே இருந்த கம்ஃபர்டபுள் இல்லை, இங்கே இருந்த ஒரு ஐக்கியம் இல்லை, இங்கே இருந்த சமாதானம் இல்லை. உடனே புலம்பிகிட்டே இருக்கிறேன். திருப்பி என் மேனேஜர் பழைய ஓனர்கிட்டே போயிட்டேன், திருப்பி வரட்டுமா அப்படின்னு கேட்க. அவரு போகும்பொழுது என்ன பண்ணார், போவாத சொன்னவர் வரும்போது சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்றார்.
இப்போ அங்கே போனாலும் மரியாதை இல்லை, இங்கே இருந்தாலும் மரியாதை இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் விட்டு வேற ஒரு வேலைக்கு போனேன். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். காரணம் என்ன, பிசாசு உன்னை ஒரு இடத்துல நிலையா வச்சிருக்க மாட்டேன். ஒரு இடத்துல நீ நிலையா இருக்கிறன்னு நீ ஆசீர்வாதம். ஒரு கம்பெனில 10 வருஷமா நீ வேலை செய்யற, 5 வருஷமா நீ வேலை செய்யறன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சம்பளம் குறைவு பெருசு எல்லாம் முக்கியம் இல்லை. அந்த கம்பெனில நீ 5 வருஷம் தொடர்ந்து நிக்கிறனாவே நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கரெக்டான லைன்ல தான் போறேன்னு அர்த்தம். ஆனா உன் சிந்தனை என்ன பண்ணும், இதுல போலாமா அதுல போலாமா, ஒரே ஜெபம். இந்த வசனத்தை மீண்டும் படிங்க. நான் உனக்கு முன்னே போய், கர்த்தர் சொல்ற, ஆண்டவரே நீ சொல்லணும், ஆண்டவரே சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா, நீர் எனக்கு முன்பாய் சென்று நீர் எனக்கு முன்னே சென்று என் கோணலான பாதைகளை நீ செவைப்படுத்துங்க. செவைப்படுத்துறதுக்காக நன்றி. காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை செய்யணும். இந்த வசனத்தை படிக்கணும், இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கணும். என்ன செய்யறது தெரியல, இப்படி போறதா அப்படி போறதா. செகண்ட் ஆப்ஷன் வேற, செய்யலாமா அது செய்யலாமன்றது வேற. ஒரு வேலை செய்யும் போதே உங்களுக்கு மைண்ட் டைவர்ட்டே பிடிக்க. சில பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த வாழ்க்கையே வேணாப்பா, டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இது வாழ்க்கை கடன் பிரிஞ்சு போயிடலாம், ஓடிட்டே இருக்கும். சில பேருக்கு வேலையில் உட்கார முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. இந்த வீடு சரி ராசியே இல்லை, வீட்டை காலி பண்ணிடலாம். நேற்று போன வாரம் ஒரு சபைக்கு வர விசுவாசி, ஒரு வீடு சரியில்லை, பயங்கரமான தரித்திரமான வீடு பாஸ்டர், இப்பதான் புது வீட்டுக்கு போனேன்னு சொன்னார். 1 மாசம் தான். இன்னைக்கு சொல்றாரு, பாஸ்டர் அந்த வீட்டில் போனதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீடு காலி பண்ணலான்னு இருக்கேன். நான் கேட்டேன் என்ன உடம்புக்குன்னு. இதோ இங்கே கல் பாஸ்டர். அந்த வீட்டில் இருக்கும்போது கல் இருந்துச்சா? இருந்தது. இப்போ இந்த வீட்டில் வந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா கல் வந்துச்சா? கம்முன்னு இருக்கிற வீட்டு முக்கியம் இல்லையா, நீ நல்லா ஜெபம் பண்ணு. நான் தான் சபைக்கு வரணும். சபைக்கு வர்றதுனால, சபையில் தூங்குறதுனால, கால் வச்சுட்டு இருக்கிறதுனால உன் வாழ்க்கை மாறாது. வசனத்தை வாயை திறந்து அறிக்கை செய்யணும், ஜெபிக்கணும். அதனால தான் ஜெபத்தை சொல்லித்தரேன். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு முன்பாக நீ சென்று, நீ ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போற, ஒரு காரியம் வாய்க்க பண்ண போற, சொல்லுங்க, எனக்கு முன்பாக நீ சென்று என் கோணலானவைகளை செவைப்படுத்துங்க. சிம்பிளான ஜெபம். இந்த ஜெபம் நீங்க பண்ணாவே உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, எடுத்து படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். வரத்துக்கு மனசு இருந்தது, பாதை வெளிச்சம் கோலனால. இப்ப அடுத்த கட்டம் இருதயமே சரியில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு வரணும்னு நினைச்சேன் பாஸ்டர், உள்ள வரவே முடியல. சொல்லுவோம், கணவன் மனைவி பேசுங்க, முதல் விட்டு கொடுத்து பேசுங்கன்னுவோம். ஆனா என்ன வேணா செய்வாங்க, பேச மட்டும் மாட்டாங்க. பேசணும்னு நினைக்கிறேன், சண்டை வருது பாஸ்டர். சில நேரம் நீ நினைக்கிறது செய்ய முடியாது. ஒரே குடும்பம் வீட்டுக்குள்ள ஒப்புரவு ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான், மன்னிப்பு கேட்டாவோ அன்பு காட்டுறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அது செய்ய முடியாதபடி பிசாசு என்ன பண்றான்னா, மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதா இருந்தோம். நான் வரத்துக்கு மனதா இருக்கிறேன். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். நான் பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணி. உன் வாழ்க்கையில பாதைகள்ல தடையை உண்டு பண்ணுகிறவன் இந்த சாத்தான். உன் வாழ்க்கையில தடையை உண்டு பண்ணுவான். நீ போயிட்டே இருக்குன்னா ஒரு தடை இல்ல, வழியே இருக்காது, வேலையா இல்ல, அட்மிஷனா இல்ல, உன் பிள்ளைக்கு சீட்டு கிடையாது, கடன் கிடையாது, வருமானம் கிடையாது, தடை 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 தடை. தேவன் செய்வதற்கு மனம் இருக்கு, உனக்கும் ஜெபிக்கிறதுக்கு மனம் இருக்கு, தடை. நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வரத்துக்கு தடை, ஜெபிக்கிறதுக்கு தடை. முதல்ல அந்த தடையை உடைக்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி தடையில நின்று கொண்டிருக்கீங்க? பிசாசின் 5 வித தடையில 4வது காரியத்தை சொல்றேன். முதலாவது உன் காரியத்தை செய்யாதபடி முதலே முட்டுக்கட்டு வச்சிருவான். இப்ப பாதை தெரிஞ்சிருச்சு, இங்க பாருங்க, பாதை தெரிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. கோலனான கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சரிப்படுத்திட்டார். உன் கண்ணு இருளா இருந்தது, அதையும் வெளிச்சமாக்கிட்டார். பார்வை தெரிஞ்சிச்சு, இப்ப எல்லாம் வந்துருச்சு. ஆனா உன் மனசு இருக்காது, மனசு வராது. பாஸ்டர் கவுன்சிலிங் கொடுப்போம், 2 பேரும் சமாதானம் பண்ணுங்க, என்ன இருக்கு சண்டை கிண்ட, கவுன்சிலிங் பண்றதுக்கு வரோம். அந்த சகோதரனோ சரி சகோதரி அந்த வீட்டில் மன்னிப்பு கேட்கவோ இல்லை சமாதானம் படவோ 2 கையை பிடிங்க, சாரி கேளுங்க, அன்பு காட்டுங்க. மனைவிட்ட சொல்ல, நீதானமா பேசிட்ட, கொஞ்சம் கையை பிடிச்சி சமாதானம் சொல்லணும். அந்த சகோதரி கையை தொடைய மாட்டாங்க, கணவன் கையை சாரின்னு இல்லை பாஸ்டர் அவர் அன்னைக்கு பேசுமா, அன்னைக்கு பேசுறது விடு, இன்னைக்கு கையை கொடு. ஒருவேளை இவங்க கையை கொடுத்தா கூட அவர் என்ன பண்ணுவாரு, இந்த சுளுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பார். மனது இல்லை, பிசாசு மனதை இருளா கட்டி வச்சிருப்பான். உன் வீட்டில் உன் பாதையை ஒழுங்கா ஓடுற பாதையில எங்கேயும் ஸ்ட்ரகிள் வருதுன்னா
யாரோ ஒரு இருதயம் யாரோ தடை பண்றாங்கன்னா அந்த தடைக்கு காரணம் அவன் இருதயத்துல பிசாசு பூந்து இருக்கிறான். ஒண்ணு உங்க இருதயமா இருக்கணும், இல்ல குடும்ப உறவு இருதயமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இருளின் தகட்டுகளை என் தேவன் உடைத்து போடுவார். எத்தனை எல்லாம் இருதயத்துல கைகளை வைங்களேன். என் இருதயத்தை தடை பண்ணுகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறேன். எல்லாம் சூனிய கட்டுகள், எல்லாம் மாந்திரிக கட்டுகள், பிசாசின் ஆதிக்கம், பிசாசின் இருள்களை, என் இருதயத்தில் தடை பண்ணி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோமப்பா. இங்க நேரில் பார்த்து கொண்டிருக்கிற இங்க வந்திருக்க ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. இப்பொழுது நம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தரும் மத்தியில இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் நீங்க பண்ணிக்கொண்டே இருக்கணும். டெய்லி ஜெபத்துல, ஆண்டவரே என் இருதயத்தை சிறைபிடிச்சிருக்கிற ஆவியை, வாயை திறந்து சொல்லணும். ஆமேன் ஸ்தோத்திரம்லாம் இல்லை. ஆண்டவர் ஏசப்பா இந்த கட்டை உடைங்கன்னு சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த இருதயத்தை சிறைபிடிச்சிருக்கிற ஆவியை சுட்டரிக்கிற தேவன் உன் நாவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற. நீ அவரை விசுவாசிக்கிறன்னு என்ன பண்ணு? செபிங்க. யாரோ ஒருத்தர் முழங்கால், இடது கால் முழங்கால் வலியை பார்க்கிற தெய்வ மகிமை இப்பொழுதே இறங்கும்படியாக அந்த முழங்கால் வலிகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, உன் இருதயத்தை கட்டி வச்சிருப்பான். சிம்பிள் சொன்னீங்கன்னா சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சா வர முடியாது. நைட் ப்ரேயர், இன்னைக்கு நைட் ப்ரேயர் நான் 11 மணி உன் வீட்டில் தான் இருப்பேன். நிறைய பேர் நைட் ப்ரேயர் கலந்துருப்பீங்க, 1 வாரம் 2 வாரம் கலந்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு நைட்டில் ப்ரேயர் நடத்தணும், போகணும், கலந்துக்கணும்னு என்ன இருக்கும்? காலையில் வரையும் ஞாபகம் இருக்கும், மத்தியானம் வரையும் ஞாபகம் இருக்கும். ஈவினிங் ஆன பிறகு பண்ணணும்னு இருக்கும், முழு மனசு இருக்காது. இருதயம் எப்படி வேலை செய்ய பாருங்களேன். 8 மணிக்கு 10 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் ப்ரேயரு. 8 மணிக்கெல்லாம் உனக்கு சோர்வாயிடும். நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, இல்லை இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கேன், ஐயோ வீட்டில் வர சண்டை, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்படியே ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அந்த டைமை ஈஸியாக கடந்து போயிடும். ஏன்னா உன் இருதயம், உன் என்ன பண்ணணும், பிசாசு என்ன பண்ணும், அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். ஆசீர்வாதம் மட்டும் உடனே இப்போவே கேட்குறோம். நீங்கள் ஒப்பு கொடுக்குறது மட்டும் நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம். ஏன்னா உன் இருதயம் கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிற இயேசுவே, நான் முடிவு பண்ணதை நான் செய்யணும், நான் முடிவு பண்ணதை பண்ணணும். ஒரு சமாதானத்திலே ஒரு வேலை கேட்கணும். சில பேருக்கு அங்கே போய் கேட்டால் முடியும் வேலை, ஆனால் கேட்கறதுக்கே 4 நாள் ஆக்குவாங்க. கேட்கணும், போகணும், ஃபோன் பண்ண கூட யோசிக்க மாட்டேன். அதாவது போன தேவையில்லை, அட்லீஸ்ட் கேட்கலாம். ஆமாம் நீ போக தேவையில்லை, ஃபோன், ஓ ஆமாம் இல்லை ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நம்பர் இல்லைன்னுவாங்க. அடுத்தது நம்பர் இல்லையா, இவங்க கிட்ட கேட்டுக்கலாம், ஓ ஆமாம் இல்லை அங்கேயே கேட்டிருக்கலாம். அதை பற்றி யோசிக்க கூட இல்லாமல் அப்படியே இருதயம் லாக்காய் நிற்கும். இன்னைக்கு கத்தர் இப்படிப்பட்ட கட்டுகளை இந்த வேலையில கத்தர் உடைத்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய பாதைகள் இருக்கிற தடைகளை என் தேவன் உடைத்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், இங்கே தங்கி இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசைகளிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும். போதுமா, இங்க தங்கி இருந்தது போதும், போய் கடந்து போ அப்படின்றாரு. இங்க கவனிங்களா, சில நேரம் நம்ம ஒரே இடத்துல சுத்திட்டே இருப்போம். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. செய்யணும் அதே செஞ்சுட்டே இருப்பீங்க. ஒரே காரியத்தை திருப்பி செஞ்சு, பாவமா இருக்கட்டும், ஒரு காரியத்தை அதே செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனா அடுத்த கட்டத்துக்கு மேல கடந்து போக மாட்டோம். ஒரே இடத்துல பிசாசு என்ன பண்ணுன்னா, உன்னை ஒரே இடத்துல சுத்த வச்சிடும். நீ அந்த இடத்த விட்டே போக மாட்டேன். இங்கேருந்து போனால் உனக்கு ஒரு விடுதலை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் போய் உட்காருவாங்க, ஒரு விடுதலை கூட இருக்காது, ஒரு ஜபம் இருக்காது, ஒரு ஆலோசனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கேயே உட்காந்து சுற்றிட்டே இருப்பாங்க. நான் ஜபம். நீ அங்கே இருக்கிறது தப்பு இல்லை. உன் விடுதலைக்கு ஒரு பிரேயருக்கு ஒரு கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு காரியத்தில் விசேஷமாக வைத்திருப்பார். தீர்க்கதரிசிகளை குணமாக்க, சுகமாக்க. ஒரு இடத்துல மாற்றி ஒரு இடத்துல சர்ச்சுக்கு போய் பார்த்துருந்தா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நீ கிறிஸ்துவன் தான். பிசாசு அந்த இடத்த விட்டு அவராமா, எங்க ஊழியக்காரங்க இதை விட்டு நான் போக மாட்டேன். உங்க ஊழியக்காரர் தான். உன் பலத்துக்கு என்ன பண்ணு, போய் பலன் அடிச்சுட்டு திருப்பி வந்து ஊழியக்காரருக்கு நீ பலனாயிரு. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிற விசுவாசிகள் நல்ல வசதியா வருமானமா வந்தா யாருக்கு லாபம்? சபைக்கு தான்.
எப்போ நல்லா வருமான வசதி வரும்? உங்க வாழ்க்கையில இருக்க கட்டுகள் உடைஞ்சா வருமானம் நல்லா வரும். நான் உனக்கு கட்டு உடைக்காம நான் ஜெபம் பண்ற சும்மா ஏமாத்திட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையில கட்டு உடையாது. ஏன்னா எனக்கு கட்டு உடைக்க தெரியல. அட்லீஸ்ட் உன்னை கட்டு உடைக்கிற வேற இடத்துல, அது எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டை நான் வச்சுக்கிட்டு என்ன சொல்ற, இருதய பிரச்சனைக்கு வந்துடுவங்கள நான் மாத்திரை கொடுத்து அது அடைப்பு இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணா சரியாகும். ஆனா நம்ம நினைப்போம் இந்த ஆத்மாவை நான் அங்க அனுப்பிட்டேன்னா, இந்த பேஷண்ட் அங்கே பண்ணால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணோம், தொடர்ந்து அங்கேயே போகும், நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நிறைய பேஷண்ட் செத்து போயிட்டு தான் இருக்கும். போகும்போது சொல்லும், கத்தரை நம்பி வந்தோம், இந்த ஊழியக்காரர் நம்பி வந்தோம், என் வாழ்க்கை போயிடுச்சு. ஒரே இடத்துல சுற்றி கொண்டே தான் இருப்பேன். நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருப்போம். பாதை தெளிவாக இருக்கும், உன் இருதய கட்டு உடஞ்சிடும், கத்தர் கோடனாலும் செவையப்பா எல்லாம் வசனம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் ஒரே இடத்துல தேவன் சொல்லட்டும் நான் செய்வேன். சில பேர் இதில் ஒன்றும் ஒரு படி மேலே, ஏசப்பா சொன்னால் தான் செய்ய. ஒரு ஊழியக்காரன் கிட்ட சொல்லுவார், லாக்டவுன் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழித்து ஊழியம் போயிட்டுருக்கு. நான் அவர் ஒரு சுவிசேஷகர், அவருக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் காணிக்க அனுப்புவேன். அந்த ஊழியக்காரர் கால் பண்ணுறேன், ஐயா பிரசங்கத்துக்கு எங்கேயும் போலியா இந்த வாரம்? போன வாரம் போனீங்களா? இல்லை பாஸ்டர் 2 வாரமாக எங்கேயும் போகல. ஏன்னு? கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுக்கல. என்ன வார்த்தை கொடுக்கணும்? இல்லை எனக்கு 2 சபையில் கூப்பிட்டுருந்தாங்க, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னாதான் நான் அங்கே போவேன். இதுதான் பாஸ்டர் என்னுடைய பழக்கம். இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். இதை சொன்ன உடனே தான் யோசிச்சது, இவருக்கு போய் என் காணிக்க கொடுத்து நம்ம தாங்குறோன்னு. என்னப்பா அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா நீங்கள் ஊழியக்கார் கரெக்டு, என்ன வேலைக்கா தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார்? சுவிசேஷம் சொல்ல என்ன பண்ணிருக்க, முழு நேரமா தேவன் அழைச்சிருக்க, கரெக்டு தானே? வேலைக்குன்னு வந்துட்டீங்கல்ல. ஒரு சபையில போயிட்டு அந்த இடத்துல தேவன் அவரோட வார்த்தை கொடுக்கா வேணான்னு கத்த சொல்லுவாரா? இந்த சபையில போய் நீ வார்த்தை கொடுக்காதன்னு தேவன் சொல்றாருன்னு அர்த்தம், அந்த சபை சரியில்லை, அந்த இடத்துல கத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்க சொன்ன சபையெல்லாம் விசுவாசியும் வேஸ்ட்டு, கர்த்தரும் வேஸ்டா அப்படின்னு, பாஸ்டரும் வேஸ்டான்னு? இல்லை பாஸ்டர் கர்த்தர் சொல்லணும். வேலைக்குன்னு வந்தாச்சு, பள்ளம் நோண்டுன்னு வந்தாச்சு, நோண்டுறதுக்கு கலப்பையில் என்ன பண்ணிட்டோம், மம்முட்டியும் எடுத்தாச்சு. குத்துற வேலையில் மோனர்கிட்ட, ஐயா நான் குத்தலாமா? சரி குத்திப்பா, நல்லா எடுப்பா. 2வது பள்ளத்துக்கு, 2வதுக்கு நோண்டுட்டுமா? எத்தனை முறை சொல்றது, நோண்ட வந்துட்டேன் நோண்டு. திருப்பி 3வது கை தூக்கும் போது இந்த பக்கம் நோண்டலாமா? அவர் சொல்ல ஃபுல்லாக நோண்டி தான் ஆகணும் வேலை. திருப்பியும் கையை தூக்கிட்டு நோண்டலாமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்ல, நீ கிளம்பு, நான் வேற ஆளை வச்சுக்கிறேன். அப்படிதான் நம்ம செய்வோம். வேலைக்குன்னு வந்த பிறகு இது கத்த சித்தமா இதுதான் பிசாசு என்ன பண்றோம், கட்டி வச்சுட்டு அங்கேருந்து நபர விடாது. ஒரு பாவத்தையோ துணிகரமான காரியத்தையோ இல்லை இந்த காரியம் செய்யறதுனால பிரச்சனை வருமானா கத்திடத்துல அடையாளத்தை கேட்கலாம். இல்லை மனசுல சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல அடையாளம் கேட்கலாம். எதுக்காய் அழைக்கப்பட்டதோ வீட்டில் சும்மா இருப்பாராம், ஆனா ஒரு சபையில போய் என்ன பண்ண மாட்டாரு. நான் அதோட அவருக்கு கொடுக்குற காணிக்க என்ன பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன். ஏன்னா நான் என்ன அடுத்த முறை கேட்டேன், 2 மாதம் கழிச்சு அவரே கால் பண்ணுறாரு, பாஸ்டர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நிறுத்திட்டீங்க. இல்லையா கத்தர் சொல்லலை, அவர் சொன்னார்னா நான் கொடுக்குறேன் ஐயா. திருப்பி அவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் எனக்கு ஒரு சபையில் போய் உங்களை மெசேஜ் கொடுக்க வேணான்னு கத்தர் சொல்கிறாருன்னா, எனக்கும் நான் கத்தட்ட கேட்குறேன், இவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேன், திருப்பி கொடுக்கணுமான்னு கத்தட்ட கேட்டேன், அவர் பதில் சொல்லலை, அது வெயிட் பண்ணுங்க சொன்னார்னா நான் கொடுக்குறேன். அடுத்து சொல்கிறார், இல்லை பாஸ்டர் இப்போ ரெகுலராக நான் சர்ச்சைக்கு போகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மட்டும் விசுவாசி சொல்கிறேன், ஒரே இடத்துல சுற்றிட்டே இருப்பீங்க, தொழில் பண்ண மாட்டேன், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம்னு சொல்லுவீங்க. அடுத்தது வேற வியாபாரம் பண்ண மைண்டு வராது, வேற தொழில் பண்ண மைண்டு வராது. எனக்கு இதுதான் ஓட தெரியும், ஆட்டோ மட்டும் தான் ஓட்ட தெரியும், காரு மட்டும் தான் ஓட்ட தெரியும். வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம். தேவனுக்கு கொடுத்த தாளந்து பறக்கும் போது ஆட்டோவோ இல்லை இட்லி சுடவோன்னு கற்றுக்கிட்டா வந்தோம். நம்ம பழைக்க தெரிஞ்சவன். இங்கே பாருங்க, நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விவசாயம் பண்றதுக்கு மீஞ்சூர்ல யார் விவசாயம் பண்றா சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்களேன். இந்திக்காரன் விவசாயம் பண்றான். நான் கேட்டேன், எதுக்கு இந்திக்காரன்? தமிழ்நாடு ரொம்ப காசு கேட்குறான். அவன் அழகா நாற்று நட்டு அழகா என்ன பண்ணுவான், அவன் பேக்கேஜ் மாதிரி மொத்தம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், மொத்தத்தையும் அறுவடை பண்ணி கையில் கொடுத்துருவான். அப்போ அவனுக்கு என்ன இருந்தா போதும், ஒரு ரொட்டி கொடுத்தா போதும், பச்சரிசி வாங்கி கொடுத்தா போதும், ஒரு மிளகாவும் ஒரு சப்பாத்தியும் கொடுத்தா போதும். நமக்கு சால்னாலேருந்து எல்லாம் வைக்கணும். இவ்வளோத்தையும் சாப்பிட்டு வேலை செய்யல, அவன் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் வேலையும் செய்கிறான். விவசாயத்திலிருந்து கட்டிட வேலையிலேருந்து ஹோட்டல் சர்வீஸ் வரையும் எல்லாம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுங்க இந்த வேலையை தவிர வேற வேலை. கொஞ்சம் ஏசப்பட்ட கேளுங்க, வேற என்ன பண்ணும், வழி என்ன இருக்கு? வழி நிச்சயமாக உண்டுமா. உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு, உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருவதற்கு, ஆரோக்கியம் வருவதற்கு, உன் பிள்ளை திருந்துவதற்கு நிச்சயமாக வழி உண்டு.
இதுதான் வழின்னு கட்டப்பட்டு நிக்காத. கத்திரத்துல கேளு, வேற என்ன இருக்கு ஆப்ஷன், வேற என்ன இருக்கு ஆப்ஷன். நீ தேட தேட, அந்த வசனம் சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதே இடத்துல உட்காந்துட முடியலையே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே. தகுதி இல்லாதவனை தான் கத்தர் தகுதிப்படுத்துவார். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு என்ன பண்ணலாம், வாட்ச்மேன் வேலை இருக்கு. வயசாயிடுச்சு என்ன பண்ணலாம், சின்ன பிஸ்னஸ் இருக்கு, வழிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு அரிச்சு 2 பேர் வீட்டில் கொடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. உனக்கு என்ன வழி இருக்கு? எனக்கு வழி இல்லையா, கணவன் சரியில்லை. கணவன் சரியில்லை சொல்லாம அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காம, அவன் டிஸ்டர்ப் பண்ணாம, நீ ஏதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு, ஏன் நீ தொழில் பண்றதுக்கு எனக்கு முதலீடு இல்லையே, யாரும் முதலீடு வச்சு பண்ணதில்லை. இருக்கிற திறமையை உனக்குன்னு ஒரு திறமை இருக்கும். இந்த ரோட்ல கடை இட்லி கடை போடுறவங்களாம் நான் பறக்கும் போதே வந்து PhD முடிச்சுட்டு இட்லி சுடுறது இல்லையா வல்லவனா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து ஏதோ ஒன்று பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி போன வாரம் வந்திருந்தாங்க. கணவனுக்கு சரியான வேலை இல்லை, கேபிள் டிவி ஆப்ரேட்டர். ஒரு 50-60 கனெக்ஷனுக்கு ஒரு வீடாக போய் என்ன பண்ணுறாங்க, கேபிள் டிவி கனெக்ஷன் பண்ண. எப்படிமா தைரியம் பண்ணுற? ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, ஃபஸ்ட்டு இப்போ பண்ணுறேன், என் கணவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ வழி இல்லாமலாம் இல்லை, இருக்கும், தேடுங்க. பாதை கத்தர் வைத்திருக்கிற, சில நேரம் இருளா தெரியும், நீ தேடினா அந்த வெளிச்சத்தை கத்தர் உண்டு பண்ணுவார். கோலனாருக்கு செவைப்படுத்துவார், மறைஞ்சிருக்க பார்வையை தெளிவுபடுத்துவார். இதெல்லாம் ஓகே, கரெக்ட், ஓகே, சூப்பர். இல்லை ஒரு நன்மையும் பானம் இல்லையே. ஏன்னா நீ ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கீங்க. நான் சொன்ன சபையில் 4 சபைக்கு போனாதான் இந்த சபையில் நடக்கிறது என்னன்னு தெரியும். அங்கே ஸ்பெஷல் சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்டு என்ன பண்ணணும்? ஹோட்டலில் சாப்பாடு போடுறாங்கன்னு ஹோட்டல்லே இருந்தால் உன் வயிறு என்ன பண்ணும்? அல்சர் வச்சிடும். அது 1 நாள் 2 நாள் டேஸ்ட்டாக சாப்பிட்றியா, மீதி உன் குடும்பத்துக்கு ஒடையாந்துடணும். ஆமீன். நண்பு பிரியமான ஜனமே, கத்தர் உனக்கு பாதைகளை வைத்திருக்கிறார். உன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பாதை, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணாதபடி எல்லாம் இன்னைக்கு அந்த ஆவிகளை ஒரே இடத்துல கட்டி வைத்திருக்கிற ஆவியை இன்னைக்கு நம்ம சிறைபிடிச்சு அதை அனுப்ப போகிறோம். எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை சிறைபிடிச்சிருக்கிற ஆவியை, என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவியை, ஒரே இடத்துல என்னை சுத்தும்படியாக, ஒரே காரியத்தை செய்யும்படியாக, ஒரே நினைவாய் இருக்கும்படியாக கட்டி வைத்திருக்கிற ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். எரியட்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் எரியட்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் எரியட்டும். எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். சில கணவன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை செஞ்சுட்டே இருப்பான். எங்க கேபிள் ஆபரேட்டர் ஒன்று நடத்துறோம். அதுல ஒருத்தன் 4 மணி ஆனாவே கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனந்தன்னு பேரு. இப்படியே கை நடங்கும். என்னன்னு கேட்டா 6 மணிக்கெல்லாம் அவன் போனோம். எங்க வீட்டுல இவங்க வந்துட்டாங்க. நான் 1 வாரமா அங்க இருக்கும்போது எங்க வீட்டுல எப்போ 6 மணிக்கு மேல அவன் இருக்க மாட்டானே. அப்ப கேட்கும் போது ஒன்றும் சொன்னேன், பாஸ்டர் அவன் 6 மணிக்கு மேல தண்ணி சாடாம இருக்க மாட்டான். ஏன்னா இங்கேருந்து கடந்து போய் ஒயின் ஷாப் போறதுக்குள்ள மணி 9, 9:30 ஆயிடும். 9, 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப் மூடிடும். அவனுக்கு 6 மணிக்கு மேல மைண்ட் ஓடல. என்ன குடி அதே இதுக்குள்ள இருக்கும். சரி, அடுத்த நாள் 1000 ரூபாய் கையில கொடுத்து அமிச்சேன் பாருங்களேன். என்ன திட்டுறாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ஏன்பா நாளைக்கு வரமாட்டான் பாரு. ஏன் வரமாட்டான்? 2 நாள் வரல. என்ன கேட்டா அந்த 1000 ரூபாய் காலி ஆறுன்னு குடிச்சிட்டு இருந்தான். அவன் மைண்டு அந்த குடியிலேயே இருக்கும். சில பேர் சண்டை போடுறதுலே எண்ணம் கட்டி வச்சிருக்கும். சில பேருக்கு தப்பான நினைவுகள், தவறான எண்ணங்கள் இதுலேயே சுத்தி கொண்டே இருப்பார்கள். காம விகாரம், வேசித்தனம், கோபம், சண்டை போடணும், பொய் சொல்லணும், கலகம் பண்ணணும். சில பேர் வந்து கலகம் பண்ணுறதுக்குனே சுத்திட்டு இருப்பாங்க. சபையிலேயே இருக்கும். அப்படியா உனக்கு தெரியாதா இது இப்படின்ட்டு முடிச்சு போயிடும் டோட்டலா. அவங்க எண்ணங்கள் என்னன்னா அந்த அந்த அது அவங்க மேல மிஸ்டேக் இல்லை, அது சிறைப்பிடிச்சு வச்சிருக்க ஆவி. அந்த ஆவியை கடிஞ்சு அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆக்கப்பூர்வமா வேற ஒரு காரியத்தை செய்யும். சில பேரை பிசாசு என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம கட்டி வச்சிடும். குடும்பம் ஃபுல்லா அவங்களே பார்த்துருப்பான். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் பார்த்துக்கணும். எந்த வேலையும் போவோம், கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். கட்டி வச்சிடும். சில நேரம் பிள்ளைகளை வச்சு கட்டி வச்சிடும். உன்னால் அடுத்த கட்டம் செய்ய முடியாது. நான் சொல்கிற காரியம் என்னன்னு புரிய நினைக்கிறேன். ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பேன், சுற்றி அடுத்த காரியம் பண்ண முடியல. இது முடியும் பாட அடுத்தது ஒரு பிரச்சனை வரும். சில பேர் வீட்டை கட்டுவாங்க, சொந்தத்தில் இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டை கட்டுவாங்க. இவரு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் மாட்டிப்பார். அதுலேயே அந்த வீடு கட்டுற வரையும் உன் வேலையை எதையும் கவனிக்க முடியாது. அப்படியே இதெல்லாம் பிசாசின் ட்ராப், பிசாசின் தந்திரம், வீசுற வலை. இதை கடிந்து ஜெபிக்கணும். சில பேர் ஊழியம் செய்ய முடியாதபடி செய்யணும் நினைப்பாங்க. கடைசி வரை அடுத்த கட்டத்துக்கு நேரம் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவனை கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம்.
தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணும்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.